ஸோ இந்த வீடியோவில் நம்ம வேகனரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ சேம் அதே வீல் சைஸ் தான். டயரோட மேக்மெண்ட் மாறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அண்ட் இன்ஜின் பெட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, சில பார்ட்ஸில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக டைப் இது. ஸோ அதை கீழே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ சென்சார் அடிஷ்னல் இங்கேயே ரீசர்க்குலேஷன் ஆகும். ஸோ எக்கனாமி மோடில் நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே ஸ்பேஸ் ரொம்ப அதிகம் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலாக. ஸோ இக்னைட் டைப்பு, நார்மல் ஸ்பார்க் ப்ளக் இல்லை. ஸோ அதுவும் கொஞ்சம் அட்வான்டேஜ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் ஹேண்டில் வந்து கொஞ்சம் லாக் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வெளியே இருந்து பார்த்தா தெரியாது, உள்ளே வர இன்னர் லாக் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது வந்து இந்த ஏசி ஃபில்டர் இன்னும் கொஞ்சம் திக்னஸாக கொடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. சீக்கிரம் கிளிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ப்ளோயர் பரவாயில்ல. பட் இன்னொன்று வந்து ஒயரிங் இன்லெட் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பூட்டு அதை நல்ல கண்டிஷனுக்கு கொஞ்சம் கொடுக்கறதே இல்லை. எல்லா வண்டிக்கும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. அந்த இதில் நான் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்த மாதிரி அந்த டோர் இன்ச்சஸ் வந்து ஸ்டாப்பர் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த டோர் பீடிங்குமே நல்லா இருக்குது. சவுண்டு வராமல் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது. ஸ்டெப்னி பூட் ஸ்பேஸ் பரவாயில்ல. அந்த நாங்கள் பார்சல் ட்ரை வீடியோ பார்த்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பூட்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து அந்த லாக்குமே சிமிலர் தான். ஸோ அந்த பொசிஷன் மட்டும் கொஞ்சம் மாறி கொடுத்துருக்காங்க, தள்ளி வச்சு கொடுத்த மாதிரி. பட் மற்றபடி ரன்னிங்கில் இருக்கிற டயர் தான் ஸ்பேர் வீல்லையும் இருக்குது. அண்டு ரெண்டாவது வந்து இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் இல்லை. நீங்கள் நார்மல் 2021 2020 வந்த வேகனரோட டிசைன்ஸ் தான். அண்டு கீரை மட்டும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. அண்டு ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக்னஸ் இருக்குது. பட் பரவாயில்ல, அது நார்மல் தான். அந்த ஸ்டியரிங் வீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம நார்மலாக செடியில் பார்த்ததை விட இதில் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவே அதில் கொடுத்துருக்கலாம் போல். ப்ரீமியமாக எனக்கு தோணுச்சு. அண்ட் மைலேஜ் பார்த்திங்கன்னா வெறும் 14.4 7 அந்த ரேஞ்சு தான் கிடைக்கிது. கம்மி தான். ஆனால் கஸ்டமர் எப்படி ஓட்டுறாங்க நம்மளுக்கு தெரியாது. நம்ம கம்பெனி நாங்கள் ஓட்டும்போது எக்கமே ஓட்டுவோம். அண்ட் டோர் பேட் பாருங்கள், ஃபுல் பிளாஸ்டிக் தான். ஜிமினிலையும் இதே தான் இருக்குது. நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அந்த பிளாஸ்டிக்கில் ஸ்க்ராச்சஸ் ஆனால் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல இன்டீரியரில். ஸோ அண்டர்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஜர் பைப் பார்த்திங்களா, அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியான டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அடிப்பட்டால் இன்ஜினில் இம்பேக்ட் நல்லாவே தெரியும் போல். ஸோ அண்ட் ரேடியேட்டர் பாட்டம் ஷீல்டு பாருங்கள் ரொம்பவே வீக்காக இருக்குது. ஆப்ரன் லைட்டாக ஸ்பீட் பிரேக்கில் தட்டினா கூட தட்டிடும் போல். ஸோ எனக்கு அது ஒரு நெகட்டிவாக தெரிஞ்சுது. ஸோ ஸ்பேஸ் வந்து உனக்கு இங்கே ஃப்ரீயாக இருக்குது பார்ட்ஸ் கழட்டுறதுக்கு. மற்றபடி எனக்கு மேஜர் சேஞ்சஸ் இல்லை. சின்ன சின்ன பார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க, இந்த ஆல்டர்னேட்டாக இருக்கட்டும், இந்த போல்ட்டு பெட்டு இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. ஃபியூல் ஃபில்டருமே சேஞ்சஸ் ஆகிருக்குது. அந்த ஃபில்டரில் பார்த்திங்கன்னா நார்மலில் வந்து உங்களுக்கு 12 சைஸில் வரும். இது வந்து உங்களுக்கு வந்து கையில் ரிமூவ் பண்ணுற டைப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாருமே மாற்றலாம். எனக்கு பர்சனலாக ஒப்பீனியன் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.